கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதுர தொடர்கிறது. இந்த மீனாட்சி, பணம் எல்லாம் கட்டியாச்சு, போதுமா? ரொம்ப சந்தோஷம்பா. நீங்க செய்வீங்களோ மாட்டீங்களோன்னு நினைச்சேன். இப்பவும் என் ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டீங்க. ரொம்ப நன்றிப்பா. என்னம்மா நீ இதெல்லாம் யாருக்கு செய்யறேன்? என் பொண்ணுமா நீ. இந்த உடம்புல உசுறு இருக்கிறதே உனக்காக தான் தாயி. அப்பா, எனக்கு என்ன வேணுங்கிறத நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனா நான் தான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். மறுபடியும் சொல்றேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னம்மா நீ, இது நீ தங்க போற ஹாஸ்டல். இங்க வந்து கண்ணை கசக்கிக்கிட்டு கண்ணை தொடமா. என்னம்மா அப்படி பாக்குற? அப்பா வயசான காலத்துல தனியா விட்டு வரணும்னா என்ன, விடுமா. அப்பா, எனக்கு வேற வழி தெரியலப்பா. என்ன மீனாட்சி நீ, 4 பேர் பாக்குறாங்கல்ல. என்னம்மா ஏன் கண் கலங்கிட்டு நிக்கிற? அப்பாவை பிரிஞ்சு வர கஷ்டமா இருக்கா? என்னம்மா பண்றது? இங்க சில பேர் தனியா இருந்தா சந்தோஷமா இருக்கலான்னு வராங்க, சில பேர் படிக்கலான்னு வராங்க. நீ இப்படி பாசமான அப்பாவை விட்டு தனியா வந்திருக்கியம்மா. இல்லைங்கம்மா, என் பொண்ணு இன்னும் படிக்கணும்னு ஆசைப்பட்டா, அதான் இங்க வந்து சேர்த்து விட்டேன். பரவாயில்லம்மா, உனக்கு இந்த ஹாஸ்டல்ல இடம் கிடைச்சிருச்சு. இந்த காலேஜ் கோ எஜுகேஷனா இருக்கிறதால எந்த பிரச்சனையும் வராம நீ தான் பாத்துக்கணும், சரியா? சரிங்க மேடம். வரேம்மா. சரிம்மா, வா போலாம். ஏம்மா அப்படி நின்றுகிட்டு இருக்க? வாமா, வந்து உட்காரு. நான் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. பெத்த அப்ப என்கிட்டயே சொல்லாம நீ ஏம்மா வீட்டை விட்டு வந்த? அப்படி என்னம்மா உன் மனசுக்குள்ள நடந்துச்சு? எல்லாமே காலந்தாப்பா நம்ம எல்லாரையும் பிரிச்சு வச்சிருக்க. நம்ம குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேரணும். சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அண்ணங்கிற உறவுங்களோட சந்தோஷமா இருக்கலான்னு தான் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஒத்த ஆளா நின்னு கஷ்டப்பட்டேன். ஆனா அதுக்கு பலன் என்னப்பா கிடைச்சது? அழகியோட உசுறு தான் போச்சு. சரவண கத்தி குத்து வாங்கினா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஏம்மா அப்படி விரக்தியா பேசுற? நீ ஆசைப்பட்ட மாதிரியும் சரவண ஆசைப்பட்ட மாதிரியும் கல்யாணம் நடந்துருச்சு. நீ பழசெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? இப்படி தனியா ஹாஸ்டல்ல வந்து தங்கி இருக்கணும்னு நினைக்கிறியாம்மா? என்னப்பா, நீங்க கூட என்ன புரிஞ்சுக்கல. நான் ஆசைப்பட்ட மாதிரி சரவணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதுமா? நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும்னு ஆசை இல்லையா? பெரியவங்க நீங்க எல்லாரும் பண்ண தப்புக்கு பிள்ளைங்க நாங்க பரிகாரம் தேடுறது தப்பாப்பா? மீனாட்சி, அதை நான் தப்புன்னு சொல்லல. அவங்க தான் உன்னை புரிஞ்சுக்கலையே. அவங்களுக்காக உன் ஆசாபாசத்தை எல்லாம் ஏமா வருத்திக்கிற? அப்பா, இன்னைக்கு நான் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுறத நினைச்சா அப்புறம் காலம் போற கஷ்டப்பட வேண்டி வரும். ஏன்னா அழகியோட சாவுக்கு நான் தான் காரணம்னு முருகேசன் சித்தப்பா சொல்லிட்டு இருக்காரு. பெத்த பிள்ளைய தனியா பிரிச்சுட்டு வந்துட்டேன்னு காமாட்சியத்தை சொல்லிட்டு இருக்கு. அவங்க 2 பேரோட கவலைக்கு மத்தியில நான் மட்டும் எப்படிப்பா சந்தோஷமா இருக்க முடியும்?